ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். வாங்க இப்போ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையுமே ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம பருப்பு எடுத்த அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள். பூண்டு 3 பல் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 5 மீடியம் சைஸ் நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கிறேங்க. தக்காளி இந்த சாம்பாருக்கு நல்லா பழமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம எண்ணெய் சேர்க்கும் போது பருப்பு நல்லா மலர்ந்து வருங்க. இன்னொன்று நம்மளுக்கு குக்கரில் தண்ணி வெளியே வராமல் பொங்காமல் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த எண்ணெய் சேர்க்குறது. இப்போ குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாங்க. வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்தாச்சுங்க. ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லாவே மலர்ந்துருக்கு. நம்ம பருப்பமத்தை வச்சு நல்லா கிடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா கரண்டியில் தக்காளியும் பருப்பையும் 1-2 இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாங்க. சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி இந்த சாம்பாருக்கு நம்ம தாளிப்பு சேர்த்திட்டோன்னா இன்னும் மனமும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பாரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதை விட உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வேணால் சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பச்சை தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிப்பு சேர்த்திடலாங்க. தாளிக்கிறதுக்கு தாளிப்பு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் நம்ம முன்னாடியே சேர்த்ததுனால இப்போ சேர்க்கலாங்க. இப்போ சாம்பாரில் சேர்த்திக்கலாம் நம்ம தாளித்ததை. அவ்வளோதாங்க. நல்லா மணக்க மணக்க சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் தக்காளி சாம்பார் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. வெண்பொங்கலுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா வாசனையான சிம்பிளான இந்த சாம்பார் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. நல்லா சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி இந்த பருப்பு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. டிஃபன் வெரைட்டிஸுக்குமே நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சாம்பாருங்க. இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம், உளுந்து வடை, வெண்பொங்கலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார் காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தக ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.